அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவசாயி அகஸ்டின் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செலவே இல்லாமல் கோழிக்கு சத்தான உணவு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் பக்கத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீனோட வேஸ்ட்டுக, அதாவது தலை, வால், அதோட செதில்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு மீனுக்கு சத்தான உணவை நான் எப்படி கொடுக்குறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, பெரிய மீன் மார்க்கெட்டு. அங்கேருந்து இந்த மாதிரி பக்கெட்டில் போயிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட்டெலாம் அங்கே சொல்லி வச்சோம்னா அவங்க எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு, இதுக்கு முன்னாடியே போடக்கூடாது, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த மீன் வேஸ்ட்டு. பார்த்தீங்களா, வெறும் அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போடுற வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணியை நம்ம சுட வைக்க போகிறோம். தண்ணி சுட வச்சுட்டு, அதாவது தண்ணி எப்படி சுட வைக்கணும்னா, தண்ணி எப்படி சுட வைக்கணும்னா, மீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு 1/4 பாகம் வச்சு தண்ணி நல்லா நம்ம கொதிக்க வச்சிடணும். சும்மா சுட்ட பிறகு அப்படியே போடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்படி கொதிக்கும் போது தான் நம்ம மீனோட தொற்று கிருமிகள்லாம் கோழிக்கு வராமல் நம்ம தடுக்கலாம். ஒருவேளை நம்ம பச்சையாக மீன் வேஸ்ட்டுகளை அப்படியே போட்டுட்டோம்னா, மீன்களுக்கு மேலே ஏதாவது தடவி இருந்தாங்கன்னா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தடவி இருந்தாங்கன்னா நம்ம கோழிகளுக்கு அது விஷமமாக மாறி இறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி மீன் வேஸ்ட்டு போட்டுட்டு மூடிடுவோம். மூடிட்டு அது நல்லா கொதித்து இதுலேருந்து சாரல் அதெல்லாம் இறங்கிடுச்சுன்னா அதை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது சுட்டது போக மீதி இருக்கிற டைமில் அது நல்லா கொதித்து இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய பெரிய மீனோட குடல். அந்த குடல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுனா தான் அது உள்ளே இருக்கிற கிருமிகள் செத்து போகும். நல்ல தீ அதிகமாக மூட்டி நல்லா எரிய வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறத விட அடுப்பில் வைக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட்டு ரொம்ப மிச்சமாகும். கேஸில் வச்சிங்கன்னா கேஸும் உங்களுக்கு செலவாயிரும். கரண்ட் அடுப்பில் ஏதாவது வச்சிங்கன்னா கரண்ட்டும் நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 4 கல் மூட்டி அடுப்பு வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேஸ் மேலெலாம் ஊற்றிச்சுன்னா ஒரே நாற்றடிக்கும். சுத்தமாக இருந்து நம்ம இருக்கிற இடத்த பாதுகாக்கிறது நம்மளோட கடமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வெந்துடுச்சு. வெந்த மீனை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஒரு சின்ன வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போயிட்டு கோழிங்க ரொம்ப ஆர்வமாக பார்க்குது, இதை பார்த்துட்ருக்கு. எங்கே கொட்டுவேன்னு சொல்லி என் பின்னாலே வந்துட்டுருக்கு. பார்க்குறீங்க இல்லையா? கோழிங்களுக்கு இதை கொடுக்கும்போது முட்டை விடுறதுக்கு தேவையான கால்சியம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது. அதுக்கு தேவையான கொழுப்பு அதிலே கிடச்சிடும். அப்புறம் ஒமேகா கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம சூடு பண்ணி போடுறதுனால அதில் இருக்கிற ஒமேகா கண்டென்ட் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நான் இந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதுலேருந்து இறங்குற சாறில் அப்படியே ஒரு பாண்டில் ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டுன்னா கோழிங்க அதை அப்படியே குடிச்சிக்கும். குடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த தோல், அந்த வால், அதனோட குடல் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொட்டி விட்ருவேன். கும்பலாக கொட்டுனா என்ன ஆகுன்னா, தீனிக்காக அடிச்சுக்கிட்டு அதை ஃபுட்டு எடுக்கிறதுக்காக ஒரே இடத்துல இல்லாமல் நின்று முதல்ல மாட்டின கோழி செத்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த கோழிக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, கொட்டக்கூடாது. ஏன்னா இது ஒரே இடத்துல கொட்டினா இது எடுத்துகிட்டு போய் சாப்பிடாது. அடியில் இருக்கிற கோழி மாட்டிக்கிட்டு செத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும், இதெல்லாம் தண்ணியை நல்லா இருத்துட்டு அப்படியே நேராக கூட்டிகிட்டு போனோம்னா லைனாக நின்று சாப்பிட்டுக்கும். லைனாக நின்று சாப்பிட்டுக்குச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஒரே இடத்துல கொட்டினா இந்த மாதிரி சூடும் ஆறாது. இந்த மாதிரி நல்லா நீட்டாக கொட்டி விட்டோம்னா பரவாயில்ல, அது சூடும் ஆறிடும். கோழிங்களுக்கும் அடியில் மாட்டி சாகிற பிரச்சனை வராமல் பாதுகாப்பாக இருக்கும்.
ரொம்ப கோழிங்க வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. கோழிங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட வழியில் விட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஹாப்பியாக இருக்கும். அதிக முட்டை இடும், அதிக கறி ஏறும், அதுவும் சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரீ ரேஞ்சிங்காக இருக்கும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். கோழிங்க சந்தோஷமாக